நண்பர்களே, நமது பூமி நிறுவனம் நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேவிக்குப்பம் ஒன்றியம் தேவரிஷிக்குப்பத்தில் நடந்தது. இந்த விழிப்புணர்வு முகாமில் தேவரிஷிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் துணைத் தலைவர், ஊர் பெரியவர்கள், மகளிர் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு முகாமில் பூமி நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் திருப்பதி அபிராமி சசிகுமார் அவர்கள் விழிப்புணர்வு சிறப்புரையாற்றினார். அதில் ஒரு பகுதியை இப்போது கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், பெய்யற மழையை சேமிக்கணும். துண்டு விழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வருமானத்தை அதிகப்படுத்தணும். இது நமக்கு பொம்பளைங்களுக்கு கை வந்த கலை இல்லையா? ஒண்ணு வருமானத்தை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா செலவுகளை குறைக்கணும். இதுதான் இந்த திட்டத்திலையும் செய்ய போறோம். அப்படின்னா அதிகமான மழை நீரை உள்ள பூமிக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பண்ணணும்? நீர் சேகரிக்கணும். காமன் லேண்ட், பொது நிலங்கள்ல நீர் உறிஞ்சு குழிகளை போடணும், குளங்களை வெட்டணும். நம்மளுடைய நமக்கு சின்ன தோட்டம் இருக்கா, அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் ஒண்ணு வெட்டிக்கலாம், பண்ணை குட்டைகள் வெட்டிக்கலாம், நீரை சேமிக்கலாம். நம்மளோட வீட்டு மேல என்ன செய்யலாம்? கூரை நீர் அறுவடை செய்யலாம். நாங்க செஞ்சோம். பழையற்காடுல பாத்தீங்கன்னா சுத்தி கடல், எங்க கை வச்சாலும் உப்பு தண்ணி வாயிலேயே வைக்க முடியாது. ஆனா அங்க இருக்க ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா மழை காலத்துல தண்ணியை சேமிப்பாங்க. அந்த தண்ணியை சேமிச்சு யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல சென்னையில கூரை நீர் அறுவடை நான் செஞ்சிருக்கேன். அப்ப அந்த நீரை நம்ம சேமிக்கணும். பெய்கிற மழை நீரை சேமிக்கணும். சேகரம் பண்றதை விட அதிகமான நீரை நீங்க உறிஞ்சுறதுனால பிற்காலத்துல மோசமான விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக எங்களை அங்க அரசாங்கத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள். இதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மோசமான நிலைமைய போய் சேராம நம்ம கிராமத்தை காப்பாற்றணும். பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு குடிக்க தண்ணி வேணும். நம்ம போய் எல்லாம் வெளியில காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரக்கூடாது. அன்றாட தேவைகளுக்கு குளிக்கணும், குடிக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், இதுக்கே காசு கொடுத்து நம்ம வாங்குற நிலைமை வந்துடுச்சுன்னா, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா, இதையே நம்பி இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? புலம்பெயரும். வெளியில போய் எங்கேயாவது சித்தாள் வேலை, அந்த வேலை, இந்த வேலை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிலர் அப்படி வேலைகளுக்கு போகிறாங்க. ஆனா சுத்தமா தண்ணி இல்லாம போச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்ப நான் இருக்கிறது சென்னையில. எங்க அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 25 போர் இருக்கு. எங்க அபார்ட்மெண்ட்ல எத்தனை போர் இருக்கு? 25 போர் இருக்குது. 9 போர்ல கூட தண்ணி இல்லை. சம்மர் வந்தா என்ன பண்றோம்? உள்ளுக்குள்ள லாரியா உள்ள வருது தண்ணி. 2000 குடும்பங்கள் இருக்கு. நான் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல 2000 குடும்பம் இருக்கு. சம்மர்னா எல்லாருக்கும் பயம்தான். லிமிட்டா தான் தண்ணி யூஸ் பண்ணணும். சென்னை மாதிரி பெரிய பெரிய வீடுகள். ஆனா என்ன இல்ல, நல்ல தண்ணி கிடையாது. கேன் தண்ணி தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் அந்த கேன் தண்ணி வரலன்னா எங்க பாடு என்ன ஆயிடும்? முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி நிலைமை இந்த கிராமத்துக்கு வரணுமா? ஆனாலும் அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? முழிச்சுக்கணும். ஒரு சின்ன கான்செப்ட் இது. பூமி சொல்றது, ஓடும் நீரை நடக்க செய்வோம், நடக்கும் நீரை நிற்க செய்வோம், நிற்கும் நீரை பூமியில் இறக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டியது மழை நீர் சேகரிப்பு. ஆரம்பத்துல எனக்கு தெரியல இதை இப்ப சொல்லலாமான்னு. அம்மா இருந்தப்ப, ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப அதை கட்டாயம் பண்ணாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அந்த மழை நீர் சேகரம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப அப்பதான் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஒரு பேச்சுக்காவது மழை நீர் போட்டாங்க. போட்டு கொண்டு போய் இதுல விட்டுருவாங்க, கிணத்துல விட்டுருவாங்க, இல்ல எங்கேயாவது விட்டுடுறாங்க. ஆனா அது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு மழைநீர் சேகரிப்பு விஷயங்கள் ஒவ்வொருத்தர் நம்ம கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கணும் கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், திட்டம் நடத்துறாங்கப்பா. பூமி நிறுவனம் வருவாங்க, அங்க குழிய போட போறாங்க, இங்க குட்டைய போட போறாங்க, அங்க காவா வெட்ட போறாங்க. அப்படி கிடையாது. பூமி நிறுவனமும் நபார்டு நிறுவனமும் மக்கள் பங்கேற்புடன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு முக்கியமான எங்கெல்லாம் பெர்கோலேஷன் பாண்ட், அதாவது நீர் உறிஞ்சு குளங்கள் வெட்ட போறோம் ஒரு சில இடங்கள்ல, அதே மாதிரி சரிவான பகுதிகளில் வாட்டர் அப்சார்ப்ஷன் ட்ரென்ச்னு சொல்லக்கூடிய கசிவு நீர்
குட்டைகளை வந்து அமைக்க போறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, திட்டத்துல இல்ல, பட் இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். 1 ஏக்கருக்கு நமக்கு செலவாகக்கூடிய நீர்னால 2 ஏக்கரை நம்மளால சாகுபடி செய்ய முடியும். வாழைக்கு, அப்புறம் நெல் சொல்றீங்க, அப்புறம் கரும்பு, வெரி குட். இந்த மாதிரியான பயிர்களுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவைப்படும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மாற்றா பழமரங்கள் ஏற்படுத்தலாம், காய்கறிகள் போடலாம், பூக்கள் போடலாம். இந்த மாதிரியான மாற்று ஏற்பாடை செய்யணும். நண்பர்களே, நீர் மேலாண்மை, இயற்கை வள பாதுகாப்பு, வேளாண்மை, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த செய்திகளில் ஆர்வம் உள்ளவர்கள் பூமி யூடியூப் சேனலை தொடருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் நமது பூமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை எங்கள் நிகழ்ச்சியை பார்க்க ஒதுக்கியதற்காக உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்வது பூமி ஞானசூரியன்.